அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் மக்களே. என்னைக்கு ஓட் கவுண்டிங் நடந்துச்சோ அன்னையிலேருந்து இந்த நியூஸ்காரங்கலாம் பயங்கர பிஸியாக இருக்காங்க. நியூஸ்காரங்களாம் இப்போ நீங்கள் போய் ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல் வச்சிங்கன்னா பிரேக்கிங்கிற அந்த மியூசிக்கும் உங்களுக்கு காதால் கேட்டுகிட்டே இருக்கலாம். அதில் பல பிரேக்கிங் வந்துச்சு. அதிமுக காங்கிரஸ் அந்த ஆதரவு அப்படி இப்படிலாம் வந்துருந்துச்சு, அது இல்லைன்னு வந்துச்சு. அதில் பிரேக்கிங் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைந்து காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இணைந்தது அப்படிங்கிற பிரேக்கிங் நியூஸ் தான். அறுதி பெரும்பான்மை தாவேகா கிடைக்கல, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த அறுதி பெரும்பான்மை காட்டுவதற்கோசரம் பல கட்சிகளுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. விசிக, ஐயுஎம்எல், சிபிஐ, அப்புறம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அதில் ஆளாக துண்டை போட்டிருக்காங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த 5 எம்எல்ஏக்களோட அவங்களுடைய துண்டை திரு விஜய் அவர்களுக்கு போட்டு அதை பார்த்துட்டு ஒன்று சேர்ந்துட்டு நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து எந்தெந்த கட்சிகள் ஆதரவு தெரிவித்து ஒரு ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இருந்தாலும் இந்த ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. நம்ம வட்டார மொழியில் எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கண்ணுக்கு சுண்ணாமையும் ஒரு கண்ணுக்கு விளக்கெண்ணையும் வைக்காதப்பா, நல்லெண்ணையும் வைக்காத. நல்லெண்ணெய் வைக்கிறதுக்கு புழுகுன்னு தான் இருக்கும், சுண்ணாம்பு வைக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா வெந்து போய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கட்சி தாவேக்கு ஆரம்பித்து முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டில் ஐயா விஜய் அவர்கள் சொன்னாங்க, தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் 2 கண்ணில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற கண்ணுக்கு லோடாக சுண்ணாம்பு கொட்டி அந்த தமிழ் தேச கண்ணை உண்ணாக்கிட்டான்னு சொல்ல முடியாது, அழிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். ஏன்னா நீங்கள் காங்கிரஸை வச்சுக்கிட்டு எந்த தமிழ் தேசத்தை பேசுவீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இந்த மாதம் என்ன மாதம்னு சொல்லிட்டு அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரியும். வருகின்ற 18, 19 அந்த நாட்களே கனத்த இதயங்களோட ரொம்ப மோசமான நாட்களாக நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் இங்கே காங்கிரஸோட கூட்டணி வச்சு இந்த மாதத்துலேயே இது கருப்பு மாதம், தமிழர்களுக்கான கருப்பு மாதம் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க இப்படி ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. சரி, தமிழீழம் தமிழ் தேசியம் 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டெடுத்து அது வாரவைங்க. இன்றைக்கி ஆட்சி அமைக்க போகிற அந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸால் தான் பல நாசகர திட்டங்கள், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மொத்த இந்தியாவிலையுமே காங்கிரஸால் தான் பல நாசகர திட்டங்கள் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காவிரி நதிநீர் சிக்கல், முல்லை பெரியாற்று சிக்கல், இப்போ கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி தான். இப்போ நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சதுனால பேசி தண்ணி கொண்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிறத கேள்வியாக கேட்குறோம். அப்புறம் இன்னும் பல சிக்கல்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸால் தான் வந்து. நீங்கள் நீட்டை நாங்கள் ஒழிப்போன்னு சொல்கிறீங்க, நீட்டு கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சி தான். அதை மேலே பூசி மொழிக்கு பாஜகன்னு சொல்லி அவங்க விட்டுறாங்க. அதெல்லாம் கிடையாது, காங்கிரஸ் தான் முதல்ல கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் எப்படி தாவேக எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத பொறுத்துன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தமிழனை எந்த ஒரு எதிரியாலும் நேராக வீழ்த்தவே முடியாது. தமிழனை தமிழனாலே தான் வீழ்த்த முடியும். அதுதான் இப்போ மானத்தமிழன் திரு விஜய் அவர்கள் செஞ்சுருக்காங்க. பொறுத்து பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு.